பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. எரேமியா 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். எரேமியா 2:27. அவர்கள் தங்கள் முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள், தங்கள் ஆபத்து காலத்திலோ எழுந்து எங்களை ரட்சியம் என்கிறார்கள். பார்த்தீங்களா? அருமையாக இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை குறித்து அவர் கூறுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல முதுகை காட்டுறது, முகத்தை பார்க்கறது, இது ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இது என்ன முதுகை காட்டுறது, முகத்தை பார்க்கறது? முதுகை காட்டுறது என்னன்னா, நம்ம கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வழியை, கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம நம்முடைய வழியில நம்ம இஷ்டத்துக்கு செல்வது எல்லாமே நம்ம புறம்பா செல்வது, முதுகை காட்டி செல்வது. ஆனால் ஒருவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படையும் போது என்ன பண்ணுவோம்? நம்ம அவங்க முகத்தை பார்த்து என்ன பண்ணுவோம்? அவங்க கிட்ட வந்து நம்ம பேசுவோம். நான் கூப்பிட அவன் கண்டிக்கவே இல்லைப்பா, அவன் அப்படியே போயிட்டான்ப்பா, அப்படியே திரும்பி போயிட்டான்ப்பா. என் முன்னாடி தான் வந்தாங்க, அப்படியே வந்த மாதிரி இருந்துச்சு, ஆனால் என்னை பார்த்துட்டு பார்க்காமையே போயிட்டான், முதுகை காமிச்சிட்டு போயிட்டான் அப்படின்லாம் நம்ம இந்த உலக வழக்கில் எத்தனையோ பேரை நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேர் போகும்போது இந்த ஸ்லாங்கை நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படியே போயிட்டான்ப்பா, முதுகு காமிச்சிட்டு போயிட்டான்ப்பா, மூஞ்சுக்கு நேரம் கூட வந்து பேசலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு ஏசப்பாவும் அவர் தம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்கின்ற இந்த வார்த்தையில தேவன் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் முகத்தை அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, பார்க்க மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நிறைய வேளையில நம்ம நம்முடைய சுய சித்தங்களை சார்ந்து கொண்டு தேவனுடைய சித்தத்தை மறந்து நம்முடைய எல்லா காரியத்தையும் என்ன பண்றோம், செய்து கொண்டு வருகிறோம். ஒரு சில காரியத்துல அப்படி நாம் செல்லும் போது தேவனும் தேவ வார்த்தையை என்ன பண்றார், நம்மளை நோக்கி அவர் கேட்கிறார். ஏன் நீ உன்னுடைய முகத்தை என் முகத்துக்கு நேராக நீ திருப்பி பார்க்க மாட்டேங்கிறியே? என் முகத்தை நீ ஒத்தாசி வரும் பருவத்துக்கு நேராக உங்க கண்கள் நீ எடுக்க மாட்டேங்கிறியே? வசனத்தை நீயே கிரமமா நீ வாசிக்க மாட்டேங்கிறியே, செபிக்க மாட்டேங்கிறியே? ஏன் ஒரு பிரச்சனை, ஏன் ஒரு பாடுகள், ஒரு வேதனைகள் வந்தா மட்டும் என்ன பண்ற, ஆபத்து காலத்துல எழுந்து எங்களை ரட்சியும் என்கிறார்கள். இன்னைக்கு இது மாதிரியெல்லாம் நம்ம டெய்லி கம்யூனிகேஷன் எதுவுமே நம்ம வைக்காம ஏதோ ஒரு ஆபத்து காலத்துல மட்டும் என்ன பண்றோம், நம்ம எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லும் போது அவர் செஞ்சிடுவாரா? ஹெல்ப் பண்ணிடுவாரா? நான் உன்னை விடுவிப்பேன்னு சொன்னவர் தான். ஆனா நம்ம எல்லா சூழ்நிலையும் அவரை சார்ந்து கொண்டு இருக்கும் போது தான் அந்த விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஒருத்தருக்கு வருது, நீண்ட நாட்களாக அந்த நபர் நமக்கு தொடர்பு இல்லை. இப்போ ஒருத்தர் அர்ஜென்ட்டு உங்ககிட்ட அமௌண்ட் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த நபர் வந்து உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் மீட் பண்ணுற நபராக இருக்கலாம். அந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு பழக்க வழக்கம் அந்த நபருக்குள்ளே இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே ஏதோ ஒன்று அர்ஜென்ட்டு கேட்குறாங்க, ஓகே பிரதர், ஓகே சிஸ்டர், நான் தரேன், நீங்கள் அப்புறம் முடியும் போது தாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம தருவோம். ஆனால் நம்ம வருஷ கணக்கில் அவங்கள நம்ம பார்க்காம, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் அவங்கள போய் முன்னாடி வந்து நிற்கிற மாதிரி, மற்ற டைமில் அவங்கள பார்த்துட்டு பார்க்காம கண்டுக்காமல் போகாமல் அது மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க நம்மளுக்கு உதவி செய்வாங்களா? என்னங்க, அன்னைக்கும் தான் பார்த்தேன், உதவி செய்யும் போது மட்டும்தான், என்கிட்ட ஹெல்ப் கேட்க வரும்போது மட்டும்தான் நீங்கள் வரீங்க, மற்ற டைமில் என்ன பண்ணிடுறீங்க, உங்களை பார்க்கவே முடிய மாட்டேங்குது, அன்னைக்கு ரோட்டில் கூட பார்த்து என்ன பண்ணீங்க, அப்படியே போயிட்டீங்களே. இப்போ சாதாரண ஒரு ஹெல்ப் செய்யும் போது கூட நம்ம இத்தனை விஷயத்தையும் நம்ம பார்த்து தான் என்ன பண்ணுறோம், ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம். எடுத்தவங்க ஒருத்தர் என்ன பண்ணுறதில்ல, நம்ம பண்ணுறதில்ல. இப்போ கடவுள்கிட்ட ஒரு உதவி கேட்கும் போது மட்டும், ஒரு பிரார்த்தனை பண்ணும் போது மட்டும், ஜெபம் பண்ணும் போது மட்டும், ஒரு ஆசீர்வாதத்தை நாடி நம்ம வரும்போது மட்டும் நம்ம உடனே என்ன பண்ணுறோம், இதயத்தை ஊற்றி போட்டு அண்ணால போல் அழுகுறோம். இதயத்தை ஊற்றி போட்டு என்ன பண்ணுறோம், வசனங்களை சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம சொல்கிறோம். ஆனால் மற்ற வழியில் வசனத்தையும் என்ன பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம சொல்ல மாட்டேங்கிறோம். நம்ம தேவனோடு உறவாடுகிற அந்த ஐக்கியத்தை என்ன பண்ணிடுறோம், நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் கடவுள் சொல்கிறாரு. இந்த நிலைமையை பார்த்து தான் அவர் சொல்கிறாரு, நீ என்ன பண்ணுற, உன் முதுகை தான் என்ன பண்ணுற நீ பார்க்குற, நான் உன் முகத்தை பார்க்கலான்னு அதிகாலையில் வரேன், நீ முதுகை பாட்டிட்டு என்ன பண்ணுற, உன்னுடைய காரியமாக போகிற. மாலை வேலையிலும் உன் முகத்தை பார்க்கலாம், நீ என்னை நோக்கி கூப்பிடுவோன்னு நான் வரேன், நீ என்ன பண்ணுற, உன் முதுகை காட்டிட்டு தான் உன் சொந்தமான ஒர்க்கையும் உன் சிற்றின்பங்களையும் இந்த காரியத்தை தான் நீ அனுபவிச்சுட்டு போயிட்டு இருக்கிற. இரவு நேரலையாச்சும் நீ தூங்கத்துக்கு முன்பாச்சும் நீ என் முகத்தை பார்த்து நீ பிரார்த்திப்ப, நீ மன்றாடுவ, என் வசனத்தை தியானிப்பன்னு நான் வரேன். ஆனால் அந்த வேலையில் என்ன பண்ணுற, நீயே டயர்ட் ஆகிட்டு முதுகு காட்டி நீ என்ன பண்ணிடுற, போய் தூங்கிடுற, ஜெபம் பண்ண மாட்டேங்கிற.
ஏன்னா நீ என்னோடு அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற அந்த நொடி, அந்த ஸ்பெஷலான அந்த டைம் என்ன பண்ற, நீயே மிஸ் பண்ற. முதுகுதான் நீ எனக்கு காட்டிக்கிட்டு இருக்கிற. நீ எத்தனையோ முறை நான் தேடி வந்த போது நீ என்ன பண்ற, என்னை அவாய்ட் பண்ற. ஆனா ஆபத்து காலத்துல நீ என்ன பண்ற, ஆபத்து காலத்துல என்னை வந்து ரட்சிங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம இடத்துல ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு நிலைமை, இப்படிப்பட்ட ஒரு சொல்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. என் பிள்ளை எல்லா சூழ்நிலையிலையும் என்னை நோக்கி கூப்பிடுவான். பார்த்தீங்களா? கர்த்தரை அவனுக்கு முன்பாக வைத்திருக்கிறான். அதனால நான் அவனை வெட்கப்படுத்த விட மாட்டேன், அவனுக்கு நான் தலை குனைய விட மாட்டேன். எல்லா சூழ்நிலையும் உனக்காக ஒரு காரியத்தை செய்ய அவர் வைராக்கியமாக இருக்கிறார். கர்த்தர் வைராக்கியமாக இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையிலையும் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, முதுக காட்டுற நபராக என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? வானத்தையும் பூமியும் உண்டு பண்ணின தேவன் நான் எஜமானானால் எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கன்னு அவர் கேட்கிறாரு. அதனால தேவன் அப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவன். அதனால அவரை ஆராதிக்கிற ஜனங்களும் உண்மை உத்தமமா இருக்கணும். தேவன் உண்மை உள்ளவர் என்று நம்ம சொல்றோம், ஆனா நம்ம உண்மை உள்ளவராக இருக்கிறோமா? அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார், அது தவறே இல்லை, மாற்றம் இல்லை. நம்ம நீதியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழுகிறோமா? அவர் பரிசுத்தம் உள்ளவர் தான், நம்ம பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்றோமா? அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறாரு தான். என் ஜெபங்களை கேளுங்கப்பா, தள்ளி விடாதீங்க ஆண்டவரே, இப்பயும் ஒரு விடுதலை தாங்க ஆண்டவரே. எத்தனையோ கடிந்து கொண்டு மன்றாடி ஜெபம் பண்றோம், ஆனா என்னைக்கோ ஒரு நாள் நம்ம ஜெபித்தபடி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறோமா? அது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒரு விசுவாசம் நமக்குள்ள அந்த ஜீவியம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம், சோதிச்சு பார்க்கணும். அதனால ஒரு தேவைக்காக ஆண்டவரிடத்துல வருகிற நபராக இல்லாம எல்லா சூழ்நிலையும் அவரை நோக்கி கூப்பிடுகிற நபர்களாக நம்ம இருக்கும்போது இந்த மெய்யான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இளைய குமாரன் தன் தந்தையை விட்டு அவன் தூரமாக செல்லும் போது தன் முதியை காட்டி என்ன பண்ண வேண்டாம், சென்று விட்டான். அவன் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை பாடுகள் வரும்போது அந்த இடத்துல தகப்பன் என்ன பண்ணல, வரல. இடத்துல இந்த பன்றியின் தவிர்த்தையாச்சும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அது கூட கிடைக்கல. அது மாதிரி சூழ்நிலையில கூட இந்த இடத்துல உதவி இல்லை. ஆனா மீண்டுமாக அவன் அவ்வளவு தூரம் முதுகு காட்டி சென்றிருந்தாலும் மீண்டுமாக தன்னுடைய தந்தையின் முகத்தை, என் தந்தையின் வீட்டுல எல்லாரும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க, எஜமான்கள், வேலையாளர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அவர் எனக்கு என்ன குறை வச்சாரு, நான் தான் அவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம தூரமா போயிட்டேனே, நான் மீண்டுமாக என் தந்தையுடைய இல்லத்திற்கு நான் செல்வேன். அவருடைய முகத்தை தேடி வரும்போது ஓடி வந்து அரவணைக்கிறார். அவனுக்கு தேவையான வெகுமதிகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவர் என்ன பண்றார், ஆசீர்வதிக்கிற தகப்பனாக இருக்கிறார். பார்த்தீங்களா? அதே மாதிரிதான் ஆண்டவரும் உங்களை கேட்கறக்கும் நீங்க வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமா செய்கிற தகப்பன் உங்களோடு இருக்கிறார். ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அவருடைய முகத்தை நீங்கள் ஏறெடுத்து பார்க்கிற நபர்களாக இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலையிலும். சரிங்களா? எல்லா சூழ்நிலையும் அந்த வார்த்தையை அடிக்கட்டுக்கிட்டு கொள்ளுங்க. அதனால ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல மட்டும்தான் நான் கடவுளை தேடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனலா தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவரை தேடக்கூடாது. சரிங்களா? இந்த உலகத்துல இருக்கிறவங்களும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். அப்ப அந்த பெரியவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த கனத்தை, அந்த மரியாதையை உங்க வாழ்க்கையில் நீங்க செய்யும் போதுதான் ஆண்டவர் எல்லா இடத்துலையும் உங்களை கனம் பண்ணுவார், உங்களை மரியாதை வைப்பார், உங்களுடைய பேரை என்ன பண்ணுவார், அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா அவர் வைப்பார். வெறும் வசனம் போடு மாற்றத்தினால கீர்த்தியும் புகழ்ச்சியும் வந்துடாது. உங்க வாழ்க்கை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா மாறணும்னா, உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும், உங்க வாழ்க்கையில சத்துடு புகுதல் வராம இருக்கணும்னா, உங்க வாழ்க்கையில தேவனுடைய தந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டும். உலகத்தினுடைய முகத்தை நீங்கள் பார்க்க முன்பாக, உலகத்துடைய முகத்தை பார்ப்பதற்கு தான் முன்பாக ஓடுறோம். இந்த உலகம் நமக்கு தேவைதான், வேலை நமக்கு தேவைதான், எல்லா ஒர்க்ஸும் நம்மளுக்கு இருக்குதான், எதுவுமே வேண்டான்னு சொல்ல. ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவருக்கு கொடுக்க வேண்டிய இந்த டைமை நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும் போது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க தகப்பனாக இருக்கிறார். ஜெபமில்லாமா? எங்களை மிகவும் அன்பாக நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதித்து காலை வேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா. எத்தனையோ வேலையில சப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே முகத்திற்கு நேராக எங்கள் முகத்தை ஆண்டவரே நாங்கள் காட்டாமல் எங்களை முதுகை காட்டி செல்கிற நபர்களாக இருந்திருக்கிறோம். உங்களுடைய வசனத்திற்கு முதுகை காட்டி ஆண்டவரே சென்ற நபர்களாக இருக்கிறோம். உங்களுடைய அழைப்புக்கு முதுகை காட்டி சென்ற நபர்களாக இருக்கிறோம். உங்களுடைய அபிஷேகத்துக்கு முதுகு காட்டி சென்ற நபர்களாக இருக்கிறோம். சப்பா ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்த போது ஆண்டவரே இந்த அதிகாலை வேளையில் உன்னோடு உலாவலாம், உன்னோடு என் நேரத்தை செலவிடலாம் என்று சொல்லி
என் நேசர் ஏன்னா எனக்காக அவர் ஆர்வமாக இருக்கும் போது நான் என்ன பண்ணேன், ஆண்டவரே என் சுயமான காரியங்கள், என்னுடைய வேலைப்பாடுகள், இதை நிமித்தமாக நான் என்ன பண்றேன், ஓடிட்டேன்ப்பா. ஆனா என்னைக்கோ ஒரு பிரச்சனை போராட்டங்கள் வந்தா மட்டும் என்ன பண்றேன், கத்தாவே இயேசுவே மிகுந்த அப்பா, அந்த டைம்ல தான் எல்லா வசனங்களையும் சொல்லி என்ன பண்றோம், நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எழுதியிருக்கிறதல்லவா, சொல்லி இருக்கிறதல்லவா. ஆனா எத்தனை முறை ஆண்டவர் சான்ஸ் தந்தார், எத்தனை முறை உனக்காக வெயிட் பண்ணார். அந்த டைம்ல எங்க போனேன்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ஆண்டவரே ஒரு விஷயம் ஏசப்பா, அந்த மீறுதல்கள்லாம் மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே இனிமே எல்லா சூழ்நிலையும் உண்மையே நோக்கி பார்க்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே என்று நான் ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் ஆண்டவரே. உலகத்தை முன்பாக வைத்திருந்தால் ஒரு விஷயம் மன்னிங்கப்பா ஆண்டவரே, ஒரு வாழ்க்கை அது உமக்கென்று. முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்று சொல்லியிருக்கீங்க. அப்பொழுது எங்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிற தகப்பன் ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறவரை நாங்கள் தேட வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஆசீர்வாதங்களை அல்ல, உருவாக்கினவரை தேட வேண்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் படைத்ததை ஆண்டவரே அல்ல, படைத்தவரை தேட வேண்டும் அப்பா. ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு நீங்க தாங்கப்பா ஆண்டவரே. சோத்திரம். இதுக்காக நான் எல்லா தடைகளையும் மாற்றிங்க ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறவரே, மகா பரிசுத்தரே ஆண்டவரே, ஒரு நாள் உம்மை நாங்கள் தரிசிக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் உம்மோடு உறவாடுகிற அந்த பாக்கியத்தை தாங்க ஆண்டவரே. அந்த ஏனோக்குக்கு தந்த தேவன் ஆண்டவரே, அன்று நோவாவுக்கு தந்த தேவன், அந்த ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தரும்படியாக செபிக்கிறோம். உம்மை விட்டு தூரம் செல்கிற ஆண்டவரே, உமக்கு முகத்தையை காட்டுகிற ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா கிரியைகளும் எல்லா காரியங்களையும் ஆண்டவரே மேற்கொள்ள நீர் எங்களுக்கு பலனை தரும்படியாக செபிக்கிறோம். ஆவியானவரே நீர் உதவி செய்யுங்க. இந்த காலை வேளையில் ஒரு விடுதலை தாங்க, ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை தாங்க. அவா நீ செய்வதற்காக நன்றி. இந்த நாள் முழுசும் நீர் எல்லா தேவைகளையும் சந்தித்து நீர் ஆசீர்வதிங்க. நீர் பெருகணும், ஒவ்வொரு நாளும் நீர் பெருகணும். யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். நீர் எங்கள் வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. சோத்திரம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.